நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். தமிழ்நாடு அரசின் நில நிர்வாக ஆணையராக ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். மத்திய அரசு பணியில் இருந்து தமிழக அரசு பணிக்கு திரும்பிய ராஜேஷ் லக்கானி நில நிர்வாக ஆணையராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழ்நாடு அரசின் நில நிர்வாக ஆணையராக ராஜேஷ் லக்கானி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு அரசின் நில நிர்வாக ஆணையராக ராஜேஷ் லக்கானி நியமனம் செய்து அதற்கான அதிகாரப்பூர்வ அரசுதல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமென்றால் நிவேதியா வித்யாலயா சமிதி ஆணையராக மத்திய அரசு பணியில் மூத்த IAS அதிகாரியான ராஜேஷ் லக்கானி பணி நியமனம் செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் சமீபத்தில் மத்திய அரசு பணியிலிருந்து தமிழ்நாடு அரசு பணிக்கு திரும்புவதாக அறிவிப்பு என்பது வெளியாகியது. மத்திய அரசின் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் நவோதயா வித்யாலயா சமிதியின் ஆணையராக பணியாற்றி வந்த மூத்த IAS அதிகாரியான ராஜேஷ் லக்கானி மீண்டும் தமிழ்நாடு அரசு பணிக்கு மாற்றப்பட்ட நிலையில் நில நிர்வாக ஆணையரான பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 1992 பிரிவு IAS அதிகாரியான இவர் கடந்த பிப்ரவரியில் தமிழக அரசு பணியிலிருந்து மத்திய அரசு பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் மீண்டும் மத்திய அரசு பணியிலிருந்து தமிழக அரசு பணிக்கு திரும்பிய ராஜேஷ் லக்கானிக்கு நில நிர்வாக ஆணையராக பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி. தமிழ்நாடு அரசின் நில நிர்வாக ஆணையராக ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். மத்திய அரசு பணியில் இருந்து தமிழக அரசு பணிக்கு திரும்பிய ராஜேஷ் லக்கானி நில நிர்வாக ஆணையராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழ்நாடு அரசின் நில நிர்வாக ஆணையராக ராஜேஷ் லக்கானி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு அரசின் நில நிர்வாக ஆணையராக ராஜேஷ் லக்கானி நியமனம் செய்து அதற்கான அதிகாரப்பூர்வ அரசுதல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமென்றால் நிவேதியா வித்யாலயா சமிதி ஆணையராக மத்திய அரசு பணியில் மூத்த IAS அதிகாரியான ராஜேஷ் லக்கானி பணி நியமனம் செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் சமீபத்தில் மத்திய அரசு பணியிலிருந்து தமிழ்நாடு அரசு பணிக்கு திரும்புவதாக அறிவிப்பு என்பது வெளியாகியது. மத்திய அரசின் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் நவோதயா வித்யாலயா சமிதியின் ஆணையராக பணியாற்றி வந்த மூத்த IAS அதிகாரியான ராஜேஷ் லக்கானி மீண்டும் தமிழ்நாடு அரசு பணிக்கு மாற்றப்பட்ட நிலையில் நில நிர்வாக ஆணையரான பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 1992 பிரிவு IAS அதிகாரியான இவர் கடந்த பிப்ரவரியில் தமிழக அரசு பணியிலிருந்து மத்திய அரசு பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் மீண்டும் மத்திய அரசு பணியிலிருந்து தமிழக அரசு பணிக்கு திரும்பிய ராஜேஷ் லக்கானிக்கு நில நிர்வாக ஆணையராக பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.